படைப்பாளிகளுக்கு தகுதி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நான் படைப்பாளி மட்டுமல்ல, தேவகி ராமலிங்கம் அவருடைய கணவராக இருந்த ராமலிங்கம் அவர்களுக்கும் தேவகி அவர்களுக்கும் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நண்பனாக இருந்தவன். அவர்களுடைய படிப்படியான வளர்ச்சியை பார்த்தவன். அவருடைய திருமணத்திற்கு முன்பாகவே அவர்களோடு இருந்து அவர்களுடைய திருமணம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்களில் நானும் ஒருவன் என்ற முறையில் நிச்சயமாக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விழாவை நடத்துவதில் பெருமை அடைகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துவதற்கு எனக்கு முழு தகுதியும் இருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுபோலவே 25 சில்வர் நூல்கள் வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்திய பொழுது நிச்சயமாக இது சாதாரண பணி அல்ல. 1951 இருந்து 2000 வரை இருந்த அழவல்லியப்பா அவருடைய காலத்தில், அந்த குழந்தை எழுத்தாளர் சங்கம் இருந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை போல நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள். அபரிமிதமான இதற்கு பலம் வேண்டும், நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும் என்று கருத்துக்களை வழங்கினோம். அதற்கேற்ப அவர்கள் இன்று 31 நூல்களாக படைத்திருக்கிறார்கள். உங்களுடைய பரத்த கலவையோடு அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விருப்பப்படுகிறேன். அது மட்டுமல்லாமல் அவருடைய கரம் பிடித்து நானும் பத்திரிகையாளராக வளர்ந்து இருக்கிறேன். திரு ராமலிங்கம் அவர்களுடைய கரம் பிடித்து திரைச்சுவை, நிறைகுடம், மின்மினி, வானிலா, மதுரம் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் நானும் சிறிது காலம் பணியாற்றியவன் என்ற அடிப்படையிலும் இங்கு இருக்கக்கூடிய தலைமை தாங்கி வந்திருக்கக்கூடிய திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களோடு மதுரை ஐடியாஸ் நிலையத்தில் மல்லிகண்ணன் அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் பயிற்சி அரங்கத்தில் நான் பங்கேற்றிருக்கிறேன் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு மாபெரும் பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்களுடைய இணைந்து இருந்த சிறிது காலம் இருந்த காரணத்தினால் நானும் தமிழ் பதவி என்ற ஒரு சிறிய பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறேன். தற்போது சிறுவரையாக குட்டிமயில் என்பதும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலும் இந்த சிறுவர் இலக்கிய நூல்கள் நிறைய வெளிவர வேண்டும் என்ற அவாவை வெளிப்படுத்துகிறேன். மீண்டும் சொல்ல கடமைப்பட்டுவது ஒரே ஒரு செய்திதான். 1951 இருந்து 2000 வரை அழவல்லியப்பா அவர்கள் யாரெல்லாம் சிறுவர் இலக்கியம் படைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் படைப்பதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது ஒரு சிலர் வந்து நின்று கொண்டு இந்த சிறுவர் இலக்கியத்திற்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் படைப்பாளிகள், சென்னை மாநகரில் இருந்தால் மட்டும்தான் படைப்பாளிகள் என்ற எண்ணத்தை போக்கும் வகையில் நம்முடைய நிவேதிதா பதிப்பகம் தேவகி ராமலிங்கம் அவர்கள் 31 படைப்பாளிகளை தமிழகத்தில் பல்வேறு பரப்பில் இருந்து கொண்டு வந்து வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். சிறப்பு செய்த அந்த கரங்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நாளைய உலகம் உங்களை போற்றும். இந்த ஐயா அவர்களுடைய விருப்பம் தெரிவித்தது போல நிச்சயமாக 31 மட்டுமல்ல 100 நூல்களை உங்களால் படிக்க முடியும். சாதனை புரிவீர்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கடைசியா யார் இருப்பாங்கன்னு அவங்க ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழல் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு எழுத்தாளர் தான் பேச போறாரு. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய ஒரு நூல் வெளியீட்டு விழா, நல்ல கூட்டம், கவிதை நூல் வெளியீட்டு விழா எல்லாம் முடிஞ்சு ஏற்புரையாற்றாரு அந்த எழுத்தாளர் கவிஞர். அதுல வந்து ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சென்னைக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு, நீ என்ன சாதிச்சேன்னு ஊர்ல உள்ளவங்க கேட்கறாங்க. என்ன சென்னையில வாழ்றதே ஒரு பெரிய சாதனைடா அப்படின்னு சொன்னாரு அந்த நண்பர் ராசி அழகப்பன். கலகல பேச்சுக்கு சொந்தக்காரர். என்னத்தை பேச திருப்பூர் கிருஷ்ணன் யார்கிட்ட நல்லா இருக்கும்போது நான் என்னத்தை பேசுறேன். ஆனால் பேசணும் இல்லை, எப்படி உயிரோட பிறந்தால் வாழ்ந்தவன்ற மாதிரி இந்த நிகழ்வுகளில் பேசுவது என்பது கூட எனக்கு ஒரு விதைகள் விதைக்கிற மாதிரி ஒரு உழவனின் பணியாகத்தான் கருதுகிறேன். நான் சின்ன வயதில் படிக்கிற போது தோட்டத்தில் மேய்கிற வெள்ளை கொசு அதை துள்ளித்து விழுது கண்டு கொண்டு யாருன்னு கேட்டேன். அழவள்ளி பாடினார். நான் கல்வி பண்ணேன். ஆமா, அது சொல்றதுதான் நீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, நிலா ஓடிவான் இல்லாமல் ஓடிவான்னா யாரா எழுதுன்னு பார்த்தோம்னா MC ராஜா அப்படின்னா. அப்படி தொடர்ச்சியாக அழவள்ளியப்பா, பேதூரன், அப்புறம் குலகதிரேசன் அப்படி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும்போது நீங்களும் வந்து ஒரு பாடல் எழுதினா என்ன என்று சொன்னது நிவேதிதா பதிப்பகம். எனக்கு அப்ப தோணுச்சு, ஒரு பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னவன் யாரான்னு பார்த்தேன். நிவேதிதா சொல்லியிருக்காங்க. ஒரு பாடலுக்கே நிவேதிதா வழி கேட்டிருக்காங்க.
ஒரு ஆண் ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த ஆணுக்கும் துணிச்சல் இல்லாத போது ஒரு பெண் தான் சொல்கிறார். அப்படித்தான் நிவேதிதா பதிப்பகம் சிறந்த எழுத்தாளர்களை தேடி தேடி எழுதி என்று சொல்கிறது. அப்படித்தான் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். திருவண்ணாமலையிலே காதலராக ராமலிங்கமும் நிவேதாவும் பாடுகிற போது நான் இந்த கவியரங்கத்தில் தலைமை தாங்கியிருந்தேன். அந்த காதலர்கள் இன்று தமிழ் மொழி தமிழ் உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த இடத்தை பிடித்திருக்கார்கள் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொன்று சொல்லிடணும், திருப்பூர் கிருஷ்ணன் எங்களுடைய வாழ்வின் மொழி. நான் எத்தனையோ கடந்து வந்துட்டேன், திரைப்படத்துக்கெல்லாம் வந்துட்டேன். ஆனா ராசி இந்த பொங்கலுக்கு இந்த தீபாவளிக்கு ஒரு கவிதை எழுது என்று கேட்டு உன்னுடைய அக்கௌண்ட் அனுப்பு, நான் பணம் அனுப்புகிறேன் என்று சொல்கிற ஆனந்தவுடன் சீனிவாசனுக்கு அப்புறம் எனக்கு கிடைத்த பொக்கிஷம் அது திருப்பூர் கிருஷ்ணன் தான். இவர் சொல்லாம போனாக வழியே வடிவங்கள் கண்ணன். எல்லாரும் கண்ணனை யார் கண்ணன் என்பார்கள். நான் இன்றும் சொல்வேன், அவர் ஜீவா கண்ணன். ஜீவா கண்ணன் இல்லாமல் யார் கண்ணன் இல்லை என்று தொடங்கி இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்களுடைய கரகோஷங்களோடு எழுத்தாளர்களுக்கு கேடயங்கள் வழங்கிய பிறகு திரு யார்கண்ணன் அவர்கள், அமுதசுரபி கிருஷ்ணன் சார், அவ்வளவுதான் போயிடலாம். ஒரு 15-20 சூரியனை தேடி போயிட்டாங்களா? எழுத்தாளர்கள் போயிட்டாங்கன்னா அடுத்ததாக சுப்பிரமணியம் அவர்களை அடுத்ததாக அவர் வீசப்பட்ட அடுத்ததாக சார் அப்படியே இருங்க, சார் அப்படியே இருங்க, இருங்க. அடுத்ததாக அம்மா இங்கே பாருங்கம்மா, அம்மா எங்கேயோ பாருங்க. சார் கொஞ்சம் அப்படியே நிதானமா. அடுத்ததாக சிறுவர் பாடல்கள், இதழியல், ஹைகோ. ஹைகோ வந்து மாநாடு வந்து அடிக்கடி நடந்து பண்ணி அவர்கள் நினைக்கிறோம். சார் இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கே பாருங்க. சார் அப்படியே அப்படியே ஓகே. சிறுவர் கதைகளை எழுதியவர் சார் கேமரா பாருங்க. சார் கேமரா, சார் கேமரா. அடுத்ததாக உமையான் அவர்களை அழைக்கிறோம். சார் அடுத்ததாக அன்பு நண்பர் ராசி அழைக்கிறோம். கனவை விதைக்கலாம் வா. அவர் கனவை விதைத்து கொண்டே இருப்பார், உறவு இல்லை. அடுத்ததாக வரவில்லை ஐயா பாவலர் கருமலை பழனி, பாட்டிலே பாரதி. சிறுவர் இலக்கியத்தில் சிறுவர் பாடல்களில் எளிமையாக எழுதி சாதனை படைத்த நம் பாட்டுக்குழு பாரதியின் பாட்டிலே பாரதி நூலை எழுதியிருக்கிறார் பாவலர் கருமலை பழனி. அடுத்ததாக அழகம் சுந்தரம் ஐயா அரங்கில் பாவலர் மலனடியான். இவர் பாட்டி சொன்ன படங்களின் கதை மனம் நட விரும்பு. கடுமையான தலைப்பு மனம் நட விரும்பு. ஐயா பாவலர் மலனடியான் பாட்டி சொன்ன படங்களின் கதை மனம் நட விரும்பு. சுரேஷ் அடுத்ததாக ஒருவர் கவி முகில் சுரேஷ் கதை சொல்லி சிறுவர் கதைகள். எல்லாம் கேட்டுக்கலாமே. கவிஞர் ஆனா சுரேஷ்
சார் நில்லுங்க. அடுத்ததாக வேளாங்கண்ணி. அப்படியே அப்படியே. வேளாங்கண்ணி பேசும் குருவையும் விழுங்கும் குகையும் சிறுவர் கதைகள் எழுதி நூல் எழுதியவர். அடுத்ததாக தோழர் பல்லவி குமார் அவர்களார். மந்திர கண்ணாடியும் மாய யானையும் சிறுவர் கதை நூல். சார் கேமரா பாருங்க. எழுத்தாளர்கள் எல்லோருக்கும் கவிஞர் ஆனா வரல. கவிஞர் ஆனா ஆளா ஆனா பறந்துட்டாரா? சரி, அமைதி. இப்போது இந்த பதிப்பக வளர்ச்சிக்கு 2 பேர் உறுதுணையாக இருக்கிறார்கள். என்னுடன் இணைந்து கணினி வழியாக உறுதுணையாக இருப்போம் ஆகாஷ் தம்பி. மற்ற வேலைகளை தன் வேலைகளை இருந்தாரோட ஒதுக்கி வச்சுட்டு என்ன ஏன் பதிப்பக வேலையை பார்க்குறோம். வாங்க கருணாநிதி வாங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை கொஞ்சம் அப்புறமாகலான்னு சொல்லிட்டு பதிப்பக வேலையை பார்த்து கொண்டிருக்கோம். அவர் எங்க ஜெமிதாரனுடைய நண்பர். இப்போது பதிப்பகத்தின் மேலாளராக இருந்து செயல்பட்டு வருகிறார். அவருக்கு எங்களது பாராட்டு. நீங்க பக்கத்துல நில்லுங்க. பதிப்பகத்தின் மிக முக்கியமான ராமலிங்கம் சாருடைய விசுவாசத்துக்குரிய நண்பர். நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி பழகக்கூடியவர். நண்பர் பாண்டுவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக அதிரடி அரசியல் யூடியூப் அதிரடி அரசியல் ரீசெண்டாக ஏதோ ஒன்று பார்த்தேன். எல்லாருக்கும் செஞ்சுட்டு ராஜகுமாரனை விட முடியுமா? அதாவது ஒரு சிறு தகவல் சொல்லிடுறேன். ஓமந்தூராரை பற்றியும் ஆவணப்படம் பண்ணியிருக்கிறார். ஓமந்தூராராவும் நடிச்சிருக்கிறார். நான் ஒரு கமர்ஷியல் நடிகன் ஆயிட்டேன். அவர் இப்போ ஆவணப்படத்துல நடிகரா ஆரம்பிச்சிருக்கிறாரு. விரைவில் கமர்ஷியல் நடிகரா மாற என்னுடைய வாழ்த்துக்கள். சார் பக்கத்தில் சென்டர் வாங்க. அங்கே திருப்பூரும் மதுப்பூரும் சேர்ந்து திருவாரூர். மேடம் மேடம் எங்க அப்படியே இங்கே சென்டரில் பாருங்க. கேமரா சார் நல்லா பாருங்க. எல்லாம் இங்கே பாருங்க. அப்படியே இருங்க சார். ஒன் செகண்ட் சார். வித்யா அவர்களுக்கு அவரை எடுத்துக்கலாம் சார். இருங்க சார். இருங்க சார். நீங்கள் எடுத்துங்களா சார்? நீங்கள் எடுத்துருவாங்க அப்படியே இருங்க சார். நினைவு பரிசு வழங்கப்படுகிறது திரு பெருமாள் அவர்களுக்கு. மேடம் பக்கத்தில் சொல்லுங்க. அம்மா நீங்கள் வாங்கம்மா. அழவழி அப்பாவின் புலவர் இங்கே வருகின்ற நிலைமையெல்லாம் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் கேமரா எடுங்க. அப்படியே சார். இருங்க. இங்கே பாருங்க. அப்படியே வாழ்த்து வழங்கிய கவிஞர் அமுதா அவர்களுக்கு வாழ்த்து வழங்கிய கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் மானபாஸ்கர் அவர்களுக்கு அப்படியே எல்லாம் இங்கே பாருங்க. எல்லாம் இங்கே பாருங்க. மேடம் வாங்கம்மா. வாங்க. பாலகிருஷ்ணன் கிருஷ்ணன். அட்டா
சார் அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க. சார் அப்படியே இருங்க சார்.